ராகப்பிரியராக நடிக்கும் கீதப்பிரியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ராமேஸ்வரன் பூஜைக்கு போகும்போது பழமையாகப்பட்டது வழக்கில அது யாரு என்னென்ன ஏன் பேரு நான் கேட்கல. நான் மகாபாரதம் கம்ப ராமாயணம் படித்தாங்க. என் பேரு +2 படிக்கல. அதை உங்களுக்கு கேள்வி சொல்லி அன்பளிப்பா 50 ரூபா. சந்தோஷம். பூமாலை சூடி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய புண்ணியமான பூமியாம் நமது சீனிக்காரநேந்திர வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஸ்ரீ செல்வ விநாயகனுடைய 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய 2ஆம் ஆண்டு பால்குட விழாவையும் சீரோடு சிறப்போடும் நடத்தி வரக்கூடிய விழா பொலிவன்களுக்கும் அன்பான முறையிலே அமர்ந்து அயராது பார்த்து கொண்டிருக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அனுமதி அளித்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையில் ஒளிபரப்ப அமைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டக்கூடிய ஸ்ரீ குணா தங்கம் ஆடியன்ஸை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் என்னுடைய அன்பு சகோதரமான பார்த்திபன் கள்ளிக்குடியை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி VM சிங்கத்துறை அவர்களுக்கும் மேலும் இந்த நாடக நிகழ்வுகளை உலகமெல்லாம் ஒளிபரப்பு செய்யக்கூடிய அன்பு சகோதரர் மாயாவுளம் மாதவன் ஒளிபரப்பு சேனலில் சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கும் மேலும் சுற்று வட்டாரத்தில் வருகின்ற கலாரசி பொதுமக்களுக்கும் ராமாயண காவியத்தில் இருந்து ஒரு கேள்வி கணையோடு அதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அன்பு மாணவ கண்மணிக்கும் அவருடைய பொறுப்பது அறியப்பட்ட அன்பு ஐயா அவர்களுக்கும் எனது அதான் மகேஷ்குமார் அன்பு மாணவ மகேஷ்குமார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பில் சிறந்தாத வணக்கங்களை கரகூப்பி தெரிவித்து தொடரும் எங்களது கலைப்பணியை அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கடக பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமும் அதிகாலையில் சாண முதலிய சந்தியா மந்திர கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகஸ்த நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் எழுது கொண்டு தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படைக்கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தைக்கு வணங்குவது உலகத்துடைய பொதுவான நியதி அடைந்த ஜீவனுக்கெல்லாம் அப்பேற்பட்ட அடிப்படையிலே அடியனும் தாய் தந்தை தொழ வேண்டும் என்று எனது தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏறிய உணர்வுக்கு எடுத்துக்காட்டியவள் என் தாய் கலைவாணியை சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்திலே ஒட்டுமொத்தமான ஜீவனை எல்லாம் படைக்கக்கூடியவளின் தந்தை பிரம்மதேவன் அன்னவளை ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மனாரி இருந்து வாசப்படுக்கிறான் பிண்டம் பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து ஆசி பெற்றேன். பின் கைலாயம் சென்றேன். எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்று அதன் பின்னாலே பார்க்கடல் சென்று எனது பட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வளவும் இல்லை என்ற ரீதியில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்றேன். இப்படி கலைமகள் மலைமகள் மறைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறைக்கப்பட்டபடி இந்த நாரத பகுதிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கடகம் செய்ய வருகின்றார். என்னுடைய சிறப்பாகப்பட்ட 1000 ஒரு சாபத்தை பெற்றுவிட்டேன். நாராயண சாபம் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யப்படுகின்றால் என் சிரம் 1000 சுக்குநூறாக பிடிக்க கடவுள். ஆக இப்பேற்பட்ட சாபத்தை
சில பேர்களுக்கு சாபம் என்பது ஏற்பட்டு விட்டாலே மனம் நொந்து மனம் வருந்தி இப்படியா சாபத்துக்கு ஆளாயிட்டமே என்னடா செய்ய போறோம் அப்படின்னு திக்குமுக்காடி பெறுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. சாபத்தை நான் வரமாக்கி போடக்கூடிய தன்மை படைத்தவன். ஏனால் சாபம் என்று ஒன்று இருந்தால் அந்த சாபத்திற்கு விமோச்சனம் என்பது ஒன்று இருக்கு. ஏன்னா உலகத்துல எல்லாமே இரண்டரை கலந்தது இந்த வாழ்க்கை. அப்படி வாழ்க்கை தத்துவத்தை வழிமுறையோடு எத்தனை விதமான கடவுளை தொழுதாலும் இன்று உலகமெல்லாம் போட்டக்கூடிய முதற்கண் மூர்த்தி அவர்தான் சீனிக்காரன் எந்திரில்லை செல்வ விநாயகராக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் படைத்தல் காத்தல் அளித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கு சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி எல்லாம் அப்படி செல்வ விநாயக மூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயக மூர்த்தியை அல்லல் போவும் வழிவினை போவும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவும் போகா துயரம் போவும் நல்ல குணபதிய மாமருனை கோபுரத்தில் வீட்டில் இருக்கும் கணபதியை கைதொழுதாக்கால் என்று செல்வ கணபதியை சிந்தை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ நாராய செல்வ கணபதியே எங்கள் சித்தி விநாயகனே வரக்கூடிய வினைகள் போய்விடும், சொல்வினைவும் சொல்லக்கூடிய வினைகளாம் போய்விடும், பாபம் எல்லாம் பறந்துவிடும். உலகத்தில் இரண்டரை கலந்துதான் வாழ்க்கை என்று சொன்னேனே. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இரவினை கண்வழித்து இந்த கருணையை பெற வேண்டும் என்று கடவுளை தொழுது கொண்டிருக்கிறோம். அப்படி கடவுளை தொழுபவன் ஒருவனாக இருந்தால் கடவுளை கேட்பவனை கேட்பவன் ஒருவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்பொழுது இந்த ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமத்தை நாம் சொல்கிறோமோ, ராமஜெயம் ராமஜெயம் ராமஜெயம், அதுவே ஸ்ரீராம ஜெயம். இந்த ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டால் ஏழு ஜென்மங்களுக்கு எடுத்த பாவங்களும் தீர்ந்து விடுவான். எங்கே எப்பொழுது இப்பேற்பட்ட நிகழ்வுகளிலே ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையோ அந்த வீர காவியமோ அல்லது சொற்பொழிவோ ஒருவர் பேசுகிறார் என்றால், இப்பொழுது நான் பேசுறேன் அப்படின்னா இந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்து ஏதாவது ஒரு வடிவத்திலே ஆஞ்சநேய பெருமான் பார்த்து கேட்டுக் கொண்டிருப்பார். கூட்டத்தில் ஒருவராக இருக்கும். இது ஆஞ்சனுடைய தனித்தன்மை. இங்க இருக்கலாம். ராமாயண காவியத்தை பேசும் பொழுது அந்த ஆஞ்சனுடைய பக்தர்களுக்கு தெரியும். ஏனென்றால் உலகத்திலே மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு.
ஆக மனிதனுடைய குணாதிசயங்களை இறைவன் 4 வகையாக பிரித்தான். பிரிச்சு பார்க்கும்போது மனுஷனுக்கு மனுஷன் இருந்தா ஒரு மனசாட்சி போற நடந்துக்கப்பா எப்பா நல்ல மனிதன் நடக்கணும்யா அப்படின்ற மனிதன் மகானாகிறா நமக்கு மேலே ஒருவன் அப்படின்னு ஒரு புத்தி சொல்லக்கூடிய தகுதி படைச்சான். மனிதன் தெய்வம் என்ற அதற்கு மேலே வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறான். மனிதன் மிருகம் தீய செயல்களை செய்யறவனாக இருக்கிறான். ஆனால் மனிதனின் மிருகமாகவே இருந்து மிருக உருவத்தோடு மனித உருவத்தோடு கடந்து கொண்ட ஒரு உருவம் தான் ஆஞ்சநேய உருவம். ஏன் அதற்காக அப்படின்னா தெய்வத்தை நாம கையெடுத்து கும்பிடுவோம். ஆனா நம்மளை பார்த்தே ஒரு தெய்வம் கும்பிடும் அப்படின்னா அது ஆஞ்சநேயர் மட்டும்தான். ஏன்னா அது எதற்காக அப்படின்ற பொழுது அவனுடைய மனதிலே இருக்கக்கூடிய இந்த ராமச்சந்திரமூர்த்தி ஜெய் செய்கிறான். இங்க வரக்கூடிய ஆலயத்துக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள போறோம்னா அவர் தெய்வம் பண்ண நம்ம கும்பிடுறோம்னா நாம உள்ள கும்பிடக்கூடிய போகக்கூடிய இந்த பக்தர்கள் ஆண்களா இருந்தா அவருக்கு ராம மாதிரியே தெரியுமா, பெண்களை பார்த்தா அம்மா சீதா மாதிரியே தெரியுமா. அதனால ஆத்தாள் அப்புறம் வந்துட்டாங்க ராமனு சீதை வந்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீராம் ஸ்ரீராம் இந்த மந்திரத்தை அவர் சொல்ல ஆரம்பிச்சு வரான். மனிதர்களை பார்த்து அவர் கும்பிடுவாராம். அப்பேற்பட்டவன் தான் ஆஞ்சநேய மூர்த்தி, அஞ்சனை மைந்தன், அனுமனாகப்பட்டவன், காட்டோடு வாயு புத்திரல்லவா, காட்டோடு காற்றாக கலந்தவன், கருணை மிக்கவன், கருணை மிக்கத்திலையும் கருணையை வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலவன். அப்பேற்பட்டவன் ஆஞ்சநேயனை இப்படி கூப்பிட்டால் கூப்பிட மாத்திரத்திலே காற்று எவ்வளவு வேகமாக வைத்திருந்தோ அதே போல நம் துன்பங்களையும் துயரத்தை தீர்க்கக்கூடிய வரக்கூடியவன், ஓடோடி வரக்கூடியவன், அவனுக்கும் சூழ்நிலை உண்டு. அப்படித்தான் ராமாயணத்திலே தம்பி கேட்ட அருமையான ஒரு விஷயம். அதாவது ராவணனாகப்பட்டவன் சீதையை சிறையெடுத்து செல்கிறான். ஏன்னா பெரிய வரலாறு தெரியும், அவர் கேட்டதுக்கு மட்டும் விஷயத்துக்கு வந்துருவோம். ஏன்னா ராம பரத லட்சுமண சத்துக்கு 4 பேரோடு இருக்கும் பொழுது இந்த ராமனுக்குத்தான் பட்டாபிஷேகம் விழாக்கோடு போட்டிருக்கு அயோத்தி மாநகரமே. ஆனால் கைகையை சூழ்ச்சி கேட்டா ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும். அப்ப பரதனாகப்பட்டவன் தாய்மாமே கேகை நாட்டில் இருக்கிறான். செய்தி போயிருச்சு. இருந்தாலும் இங்க விழாக்கோலம் போட்ட இடத்துல நகரமே சோதனைக்கு ஆளாச்சு, சோர்வாய் போச்சு, இளவு வீடு மாதிரி கிட்டத்தட்ட கேதல் வீடுகள் மாதிரி ஆயிப்போச்சு. ஏன் காட்டுக்கு அனுப்புறோன்னு. சரி போயாச்சு. குகனாகப்பட்ட ஓடோட்டி குகன் என்று சொல்லக்கூடியவன் படகுல இருந்து கொண்டு விட்டான். ஆக காட்டுக்குள்ள போன பண்ணால அங்கே பலவிதமான இன்னல்கள் சூழல்கள். அந்த சூழ்நிலையிலே ராவணன் ஓர் சிவ யோகியாக, ஏன்னா எங்க உலகத்துல சாமியார் பேர் பொம்பளை ஏமாத்தி வேண்டதுக்கு அன்னைக்கு அவதான் எடுத்துட்டேன் ராவணன். அவனும் ஒரு சாமியார் வேஷம் போட்டேன் சிவயோகியாக என்ன பிச்சாபி கேட்டான், பிச்சாபிதான் கேட்டான். அப்படின்னா பிச்சை ஒரு பெண்ணாகப்பட்டவன் காட்டுக்குள்ள இருக்க கூட, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்மணி என்ன இருக்க போது, அவளே காய்கறி கிழங்கு வகை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்மணி. அப்ப கேட்கும் பொழுது ஏற்கனவே அதுக்கு நிகழ்வு சூழ்ச்சி நடந்துருச்சு. மாயமான் ஒரு கொண்டு மாரீசன் ஆறு ராவனுடைய தாய்மாமே மாயமானாக அவதான் வேடம் காட்டுறான். யாரு சீதைகிட்ட மான் மீது அழகு பார்த்து ரசிக்கிறான். ரசிச்ச உடனே எனக்கு அந்த மானை பிடிச்சு தாருங்கன்னு ராமன்கிட்ட கேட்க யோசிக்கிறான். இருந்தாலும் பொண்டாட்டி ஆசைப்பட்ட புரிஞ்சு வாங்கி தானே கொடுக்கணும், இதானே நியதி. உடனே அப்படியா நான் பிடிச்சிட்டு வரேன் சொல்லி போக ஆரம்பிச்சிடறேன் காட்டுக்குள்ள. அண்ணன் தடுக்கிறேன், அப்படி இருந்து லட்சுமணன் தடுக்கிறான். ஏன்னா அவன் கொஞ்சம் மதியம் படைச்சவன். ஏன்னா அவனுக்கு தாரம் வைத்தது வள்ளுவனுக்கு ஒரு வாசி, தம்பி வைத்தது ராமனுக்கு ஒரு லட்சுமணன். எவன் எல்லாருக்கும் நம்பிக்கை கிடையாது, எல்லாருக்கும் பொண்டாட்டி வச்சிட முடியாது, எல்லாருக்கும் புத்திரை வச்சிட முடியாது, எல்லாருக்கும் வாத்தியார் வச்சிட முடியாது, எல்லாருக்கும் ஊருக்கு தலைவர் வச்சிட முடியாது. சொல்லுவாங்களே அவர் ஊராட்சி மன்ற தலைவர் வந்தார், அந்த ஊருக்கு என்னென்ன செஞ்சார் தெரியுமா, அவர் நரிக்குடி சேர்மனா இருந்தார், என்னென்ன திட்டங்கள் சொன்னார் தெரியுமா, சொல்றோம் இல்லையா, எல்லாருக்கும் வாச்சிடாது. அதே போலதான் ராமனுக்கு ஒரு லட்சுமணன். அப்ப சொல்றேன் தடுக்கிறேன், அண்ணா வேணாம், இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு என் கண்ணுக்கு தெரியுது, தயவுசெய்து போகாதீங்க. பொண்டாட்டி கேட்கும் போது ஒரு ஆம்பளை வாங்கி கொடுக்கணும்டா, நான் போய் பிடிச்சு வரேன் சொல்லி போறான். சரிட்டு காவலுக்கு வச்சுட்டு போயிட்டான். தம்பியாகப்பட்டவனை காவலுக்கு வச்ச சூழ்நிலை நடக்குது. இவங்க மாயமானாகப்பட்டது விரட்டி போன போது அந்த மாயமான் மீது அம்பு செலுத்த அம்பு பட்ட உடனே லட்சுமணாபயம் 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 குரல் கொடுக்கிறான். ஏன்னா அப்பதான் காதல விடுதல் கேட்கிறான். லட்சுமணன் குலதலை பார்த்து கேட்கிறா, உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போல நீங்க போங்கண்டு. அதெல்லாம் எங்க அண்ணன் ராமபாணத்துக்கு நிகர்பானம் எதுவும் கிடையாது, எங்க அண்ணனை யாரால என்ன செய்ய முடியாது நம்பிக்கை கொடுக்கிறேன். ஆனா நம்பிக்கையும் கடந்து என்ன செய்யறா, இல்ல அப்ப நீங்க ஏதோ கெட்ட எண்ணத்துல அண்ணன் என்ன சொல்லுவாங்களே பழமொழி, அன்னைய படைச்சாவே திண்ணையப்பட காலியான கதையா இருக்கா, அப்ப நீங்க என்ன அடைய முயற்சிக்கிறதாக நீங்க போகாம இருக்கிறீங்கன்னா ஒரு ரோசம் ஒரு கேள்வி கேட்டுவிட்டான். கடைசி வரைக்கும் அன்னியார் சொல்லக்கூடிய அண்ணின்னு கூட சொன்னது கிடையாது. யார சீதை அன்னை என்று சொன்னவன் லட்சுமணன். கடைசி வரைக்கும் அவன் பாதத்தை தொட்டு முகத்தை ஏறெடுத்து பார்க்காதவன் லட்சுமணன், கால் பாதத்தை மட்டும்தான் பார்த்தான். அதான் அத்திரி மகரிஷியுடைய மனைவியாகப்பட்டவள் அனுசியா கொடுத்த நகையாகப்பட்டதை கொடுக்கும் பொழுது கூட சீதையாகப்பட்டவளை ராவணன் சிறை எடுத்து போகும்பொழுது தன் கணவன் அதை தேடி வரும் பொழுது அடையாளங்கள் தெரியறதுக்காக ஒவ்வொரு அணிகளை தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே போனான். அப்படி மிச்சம் மீதா இருக்கக்கூடிய நகைகளை பூரா தேவி பொட்டணமா கட்டி போட்டதாலே தேவி பட்டணம் ஒரு இடமே உருவாச்சுன்னு ராமாயணம் சொல்லுகிறது. ஆனா அதையும் மீறி எந்த அடையாளத்தை வச்சு இது வழிக்கான தென் திசையை நோக்கி தான் போயிருக்காங்க. அந்நியாரை கூட்டிக்கிட்டு ஏதோ நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு எதை வச்சு தெரியுமா, இந்த காலிலே கிடந்த
மிஞ்சி என்று சொல்லக்கூடியது அடையாளத்தை கண்டு வச்சான். ஏன் தெரியுமா? அந்த வெட்டி நான் மெட்டி ஒளி ஓசைத்தான் கேட்டான். ஏன் அப்படின்னா அவன் கால் பாதத்தை தவிர அந்நியார் அவன் ஏறெடுத்து பார்த்ததில்லை. அதாவது இதவங்க அந்நியோட வெட்டி இருக்கு பார்த்தீங்களா? அப்ப இந்த திசையிலிருந்து நோக்கி போய் கண்டுபிடித்தவன் லட்சுமணன். அப்பேற்பட்ட ஒரு தரம் வாய்ந்தவன். அவனை போய் சந்தேகப்பட்ட உடனே என்னாச்சு? என் மீதே சந்தேகப்பட்டீங்களா? அப்படியா, சரி அப்படின்ட்டு 7 கோடை கழிச்சான். கோட்டை கழிச்சு இந்த கோடையாவது தாண்டாம இருக்க நான் போயிட்டு வந்துட்டு போனேன். ஆனா கோடையும் தாண்டிட்டான். கோட்டை தாண்டதானே பிரச்சனை சீதைக்கு. தாண்டலாமா? கோட்டை தாண்டி வந்த நிக்கிறேன். இப்ப கருப்புத்தி கிட்ட நெருக்க முடியல ராவணன். அம்மா நீ கோட்டை தாண்டி வந்து பிச்சை விடுனா கோட்டை தாண்டாதான் அவன் சக்தி மறையும். வந்தா பரமாசோடையோடு தூக்கிட்டு போயிட்டான். தூக்கி போயாச்சு. செய்தி இருக்கிறது உலகத்தில் அண்ட சராசரத்துல மரம், செடி, கொடி, மலை, பறவைகள், பட்சிலங்கள் எல்லா ஜீவனும் அலறுது. ஒரு நீதி தேவதைக்கு, ஒரு தர்ம தேவதைக்கு, ஒரு பூமாதேவிக்கு இப்படிப்பட்ட ஒரு இழுக்கு இன்னும் சூழல் நடக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா என்று காடே அலறும் பொழுது நாடார்தான் நீ தான் சண்டை போட்டிருக்கலாம். காட்டுக்குள்ள யார் இருப்பா? வாயுலா ஜீவன். அப்படிதான் புறப்பட்டான் சடாயு. சடாயு என்று சொல்லக்கூடிய கடுகரசன். சடாயுதம் பார்த்தான். எங்க ராமனாகப்பட்டவனுடைய மனைவி இந்த அன்னை பூமாதேவியை, சீதாதேவியை நீ தூக்கி போற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய தகுதி படைத்தவனா? வேணா நீ என்னோட போரிட்டு என் காட்டு பகுதி விட்டு கொண்டு வந்த காட்டுக்கு நான் ராஜாடா, நான் அரசன்டா சொல்லி அரசால் வர்க்கமாக இருந்தவன் யாரு? ஜடாயு. அவதான் எதிர்த்தான், போரிட்டான். போரிலே ஆகப்பட்டது 20க்கு போரு. அப்பதான் ராவனுடைய அவன் ஆயுதங்கள் பலம் வாய்ந்தவன். அவன் பெரிய பராக்கிரமசாலி, 10 தலையுடையவன். ஆண்டு கைலாயத்தை அசைச்சு பார்த்தவன். சிவனையுமே போருக்கு கூப்பிட்டவன். எல்லாத்தையும் போய் தலைக்கிறதாலே 8 திக்கும் போர் கொண்டவன். எவன் அடிச்சவன் யார்? சர்வசாதாரணமானாலா? ராவணன். அப்பேற்பட்டவன் இல்லையா? எடுத்தான், வாளை எடுத்தா வீசினா, ஓங்கி ஜடாயுவின் ரெக்கை எடுத்து வெட்டினான். அப்படி சிறகை வெட்டியதனால்தான் பல இடங்களில் 2 இடங்கள் இருந்தது. ஒன்று இன்னைக்கு கண்டேன் தேவி என்று சொல்றது பக்கத்துல இறகு செய்து ஒரு கிராமம் இருக்கு, அங்கே ஒன்று இருந்ததாக ஒரு வரலாறு. மதுரைக்கு பக்கத்தில் சொட்டையை தட்டி விட்டால் அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்படி என்ன ராமாயணங்கள் ஒன்று கதையும் கதை சார்ந்த விஷயங்களாகும் போது பலவித சான்றுகள் வரலாம். அந்த மாதிரி எதிர்த்து போரிட்டவன் சடாயு. அவனுடைய ஜடாயுவாகப்பட்டவன் போரிட்டனால்தான் அன்று ராவனுடைய போக்குவரத்து தடை ஏற்பட்டது. அன்று உதவி புரியும் நோக்கத்தோடு ஒரு கடுகரசன் தாக்கப்பட்டான். தாக்கப்படுறதுனாலதான் பின்னால ராமன் என்ன பண்ணான்? இந்த ஜடாயுவுக்கு தன் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து ஈமக்கிரியை முடித்தான். ஏன்னா தசரத சக்கரவர்த்திக்கு அவன் கொல்லி வைக்க கிடையாது. ராமன் யாருக்கு வச்சான்? அப்படியா? சரி, இருக்கட்டும். ஆக அற்புதமான ஒரு கேள்வி கடை கொடுத்த அன்பருக்கு புரியும் நினைக்கிறேன். தம்பி தூங்குறாரா? சரி, பதிவா இருக்கு, 4 மணி எடுத்து கேட்டுக்கலாம். ஆக இன்னைக்கு கூட அப்படித்தான் கொடுங்க. நாளைக்கு தட்டினா வந்து மாயாவோட மாதவன் சேனல்ல சீனிக்கார நாடத்தில் கேட்டீங்கன்னா அந்த கேள்வி கொண்டாட பதில் கண்டிப்பா வந்துடும். ஆக மொத்தத்தில் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னமைக்கு எனக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஏனென்றால் என் நன்றி கொண்டாருக்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கின்றானே. அந்த வகையிலே உலகத்தை நாம் அறிதோ அறியாமலும் தெரிதோ தெரியாமலும் புரிந்த புரியும் செய்த சகல மாவடி தீர்க்கக்கூடியவள் அன்னை பத்ரகாளி தாயே தொழுவோம். தாய் பத்ரகாளியம்மன் சந்நிதிக்கு வந்தோம், எங்கள் குறை தீருமம்மா. எங்களுக்கு குறையுண்டு அதனை நாங்கள் சொல்லலாமா? இப்பேற்ப குறையுண்டு அறினார் சொல்லலாமா? எங்களுக்கு குறையுண்டு அதனை நாங்கள் சொல்லலாமா? என் தாய் நீர் இருக்க உங்கள் செல்வர்கள் வாழலாமா? காணி மரமாய் கருமாறி அபிராமியர் பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் அதவீனமானதில் நிம்மதியும் தேவையல்லவா? தாயே, நிம்மதியும் தேவையல்லவா? இப்பேற்ற முறையும் அறினார் ஆடலென்று சொல்லலாமா? ஆதரவாயாரும் இல்லை, ஆதரிக்கும் எண்ணமில்லை, ஆணவத்தில்
கழகத்தை செய்வதற்கு தரணிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திலே இன்று இன்னைக்கு நம்ம பள்ளி திருமண நாடகத்தில் சிங்கத்துடன் அமைச்சு கொடுத்த அமைப்பில் எனக்கு சொல்கிறதுக்கு வயசு இல்லை, இருந்தாலும் சின்ன வயசுதான். பேருக்கு தகுந்தது மாதிரியா இப்போ கீத பிரியன்னா சில பேர் பேர் வச்சுருப்பா, பேருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அவருக்கு கீத பிரியன்னா பாட்டுனா அப்படி தெளிவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயமணியண்ணன், அவர் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, எல்லா பேரும் ஒரு மாதிரி வாசிப்பா. அவர் கீப்பொழி நொறுக்கி எடுக்கிறாரு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கத்துறண்ணே, அவர் சிங்கம் மாதிரி அடி நொறுக்கிட்டு இருக்கார். உண்மையிலேயே இந்த நடிகர்கள் அனைவருக்கும் அந்த சார்பாக 500 ரூபாய் நன்கொடையாக வழங்குகிறேன். பக்கவாத்திய கலைஞர்களையும் என்னையும் பத்திரகாளியம்மன் பாடல் பாடியதற்காக செல்லப்பாண்டியன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாளை. ஆக கலைஞர்களை, அதாவது பாம்பெண்கள் பாம்பரியும் என்பார்கள். இசையால் வசமாக இதயம் எது, பாடுவது பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மட்டும் பண்ண அது பாட்டாகுமா? அதனால பக்க மேலங்கள் சுருதி மாதா லயம் பிதா. ஒரு தாயின் தகப்பனும் ஒரு புருஷன் கொண்டு அடிச்சிருந்தா பிள்ளை வரைக்கும் தெரியும். அது மாதிரி அம்மா அப்பா, வெட்டிக்காரங்க அம்மா, மிருதக்கார அப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சேர்ந்தாத்தே இந்த பாடல் அப்படின்னு ஒரு ஜீவன் கிடைக்கும். அதனால இந்த இதை ரசித்து உண்மையிலேயே பக்கவாத்திய கலைஞர்கள் பாராட்டக்கூடிய வகையிலே அன்பளை பொறுத்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கும் அண்ணன் பத்திரகாளியமுடைய பாடலை பாராட்டியதற்காக அன்பு செல்லப்பாண்டி அவர்கள் அன்பளை பொறுத்தமைக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வாழ்க பல்லான். ஆக இந்த இடத்திலே கால் வைத்தால் கழகம், அது நாட்கடதான் நன்மை. அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்றுக் கொண்டு நல்லதொரு வேலையிலே உலகமெல்லாம் உய்வு பெற வேண்டும் என்ற உன்னதமான நிலை இருக்க வேண்டும். அப்படி உன்னதமான நிலையை எண்ணி நாமும் பார்க்க வரும்பொழுது தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்பார்கள். எத்தனை விதமான நாடுகள் இருக்கலாம், பலவிதமான நாடு, தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு. இருந்தாலும் உலகமெல்லாம் உய்வு வருவதற்காக நாட்டு மக்களை, தென்னகத்து மக்களை வாழ்த்தி வழங்கி உலக மக்கள் உள்ளத்திலே ஒரு இதயக்கிடையே நாம் இடம் பிடிப்போம், ஏற்படுத்துவோம். நாடு முன்னேற வேண்டும், நாட்டு மக்களும் நலம் பெற வேண்டும் என்பது நாரதனுடைய ஆசை. என் ஆசை பேராசையாக கூட இருக்கலாம், இருக்கட்டும். பேராசை பெருநஷ்டம் என்பார்கள். ஏன்னா பேராசை பெருநஷ்டம் எந்த வகையில் ஏற்படும்னா, முதல்ல இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாச்சுன்னா ஒரு நாட்டை பறி கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஊரை பறி கொடுக்கலாம், தவறு கிடையாது.
ஒரு ஊர் நன்றாக இருக்கணும்னால் ஒரு வீட்டை பலி கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஒரு வீடு நன்றாக இருக்கலாம், அந்த வீட்டிலே ஒரு நபரை கூட பலி கொடுக்கலாம். அதனால இந்த உலகம் அது பேராசை என்பது நல்லா இருக்கின்றதாக நான் ஒருத்தர் பலிகடாக தவறே கிடையாது. இருந்தாலும் நல்லாரை காண்பது நன்று, நலவிக்க நல்ல சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நீண்ட இடைவெளிக்கு பண். ஆக இந்த சீனிக்காரன் இந்த மண்ணிலே நாடு நல்லாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை விளைத்தால் மட்டும் போதுமா? நாட்டில் உள்ள மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல யாராவது இருப்பார்களா? அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா? கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண என்று அழகான ஒரு கானம். இப்பேற்பட்ட கானம் இந்த பகுதியில் ரொம்ப நாளா காணும். உண்மையிலே சொல்லிட்டேன், இந்த இனிமையான கானம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பாத்தீங்களா? கேட்டீங்களா? எங்க கேட்க வாட்டுக்கு உட்காந்துட்டீங்க ஓரத்துல நிம்மதியா. நாங்களே ஒரு ஆள் அழைகிறோம். இருந்தால் இன்னைக்கு சேர்ந்ததுல எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி. ஏன்னா இப்படி அன்றர்ந்த செந்தாமரை கொண்டு இவருடைய முகமலர்ச்சிக்கும் இயற்கை காட்சி கொடுத்து கருணைமொழி கொண்டு கொண்டிருக்கிறார் கடவுள். காட்சிதனை கொடுக்கக்கூடிய இந்த கடவுள் இவள் பாடியது பொருள் ஓசை. இந்த பொருள் ஓசையை பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. பார்ப்பதற்கு கண்ணகரேர் என்றிருக்கும் குயில், குயிலுடைய குரல் ஓசையும் மிக இனிமையாக இருக்கும். இவ்வளவு மயிலை போன்ற உடல் அழகையும் குயிலை போன்ற சாரீரத்தை பெற்றிருக்கிறார். இப்படி இனிமையான சாரீரம் படப்படுத்த பாதரத்தை சங்கீத ஞானத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு தோடியாக்கப்பட்டவர் சலகையிட்ட மாதவர் ஆடிக்கொண்டிருக்கிறார்.
உள்ளங்கையிட்ட மாதுவை சந்திப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வாரி கொடுத்த வள்ளல் பெருமக்களுக்கு தான் நானும் நன்றி சொல்ல வேண்டும். அப்படி நன்றி தெரிவிக்கிறான். நல்லா பாத்தீங்களா, நல்லா பாட்டுக்கு பாட்டு நல்லா ரசிக்கிறீங்க, கைதட்டுறீங்க, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வேற என்ன தெரியுமா, ஏன்னா சாதனையிலே சோதனை வரும், சோதனைகளிலே சாதனை படைப்பவன் தான் வெற்றியாளன் ஆக முடியும். ஆக இந்த வெற்றிக்கு இப்படி இசையால் வசத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு போட்டி ஒவ்வொரு பொண்ணு வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஏன்னா வந்தோன்னா பப்புன்னு போட்டி போட்டாரு வெட்டிக்காரோட, அது ஒரு அப்புறம் டான்ஸ்காரம்மா, அப்புறம் வள்ளி, எல்லாரும் போட்டி போடும்போது நம்ம மட்டும் போடாம இருக்க முடியுமா? இப்ப நான் பாடக்கூடிய பாட்டுக்கு தம்பி மிருதன் ஆர்மனி சக்கரவர்த்தி, யார் மணிகண்டன், நம்ம புளியங்குளம் மணிகண்டன் அவர்கள் எப்படி வாசிக்கிறார்ன்றது முடிவை நீங்க சொல்லணும். இந்த பாட்டுடைய அவர் வாசிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். காரணம் என்ன தெரியுமா, ஆயிரம் இசைக்கருவிகளை வச்சு அப்பேருடைய இசைக்கலைஞர்கள் தொட்டி ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல அவ்வளவு பெரிய ஒரு அறைக்குள்ள வச்சு அத்தனை கருவிகளை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடல். இவர் 7 ஸ்வரங்களுக்குள்ள 7 கட்டைக்குள்ள அதை பக்கம் மேலம் பக்கம் ஏற்ற 4 பேருக்குள்ள இவர் எப்படி அதை அமைச்சு கொடுக்குறாரு அப்படின்றத நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்களும் பாடிடலாம், நானும் பாடிடலாம், ஆனா அங்கேதான் இருக்கு விஷயம் அப்படின்றதுனால இப்படிங்க பார்க்கலாம். இசையும் தமிழும் சேர்ந்து விட்ட இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை. தங்களுடைய கண்ணத்திற்கு கை வைத்து 1000 முத்தங்கள் வாழ்த்துக்கள் என்றென்றும் என கலைமகள் நிறைந்த பாக்கியம் சொல்ல சௌபாக்கியத்தை குடியிருக்க வேண்டும். அது இறைவனுடைய அருளாலே நமது பத்ரகாளியின் அனுக்கிரகத்தினாலே ஸ்ரீனிக்கார அந்த மண்ணிலே இப்படியெல்லாம் ரசிப்பதற்கு இந்த கலாறு. ஏன்னா கூட்டங்கள் இருப்பதை வச்சு இல்லைங்க. ஏன்னா 1000 பேர் கூட்டம் இருந்து அங்கிட்டு 10 பேர் தண்ணியை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இங்கிட்டு பேர் 10 பேர் விசில் அடிச்சுக்கிட்டு கெடுக்கிறத காட்டின நல்ல ஞானமான இப்படி நறுக்கில் உட்காந்து வச்சு அதுவே போதும் எங்களுக்கு. பாராட்டு கைதட்டின உலகத்துல நன்றி. இதுதான் ஏன்னா உள்ளிருப்பு தாங்க மனதுக்கு. ஏன்னா 10,000 பேர் இருக்கிறது கண்ணுக்கு கொடுத்த கைது இப்படி 10 பேர் கண்ணுக்கு முன்னாடி இருந்து. ஏன்னா ஒரு நடிகனுக்கு எது முகம் பார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள் தான். ஆக இந்த 10 ரசிகர்கள் சரியா இருந்தாலே போதும். முகமாக நட்பது நட்பு. நான் கூட நினைச்சு என்னடா நேத்தனாங்களுக்கு பார்த்தா கண்ணனூர் அம்மட்டு கூட்டம் இருந்துச்சு, சின்ன கண்ணனூர் தானே, இன்னைக்கு இங்கிட்டு கூட ஒரு குறைவா இருக்குதே அப்படி நினைச்சு இருந்தாலும் அதை காட்டி திருப்தியாக இருக்கணும். ஏன்னா உள்ளம் பெருங்கோவில் ஊனிடம் ஆலயம் தெல்லு தெளிந்தவருக்கு தான் ஜீவன் சிவலிங்கம் வள்ளல் புராணுக்கு வாய்க்கோபுர வாசல் கள்ளப்புலன் ஐந்தும் காலாமணி விளக்கு. நாம் எதை கண்டு பார்க்கிறோமோ முகத்தை பார்த்து ஒரு சந்தோஷம். முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகடக நட்பதை நட்பு என்றானே வள்ளுவன். அப்படித்தான் இருக்கணும். சாதிபத வேதங்களுக்கு அப்பாற்பட்டு இப்படி சமத்துவமாக இந்த நற்ற நிலையிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் இங்கே சமத்துவமான பூமி. இந்த சீனிக்காரன் இந்த சமத்துவமான பூமியிலே நாமும் உங்களோடு அன்பில் கலந்து சகோதர ஒன்றுபட்ட உறவுகளாக வாழ்ந்து காட்டுவோம் உங்களை ஒருவனாக என்ற காரணத்தாலே. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக.
நன்றி நன்றி. ஏன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. தாழ்வான விஷயத்தை விடுத்துவிட்டு உயர்வான விஷயத்தை உன்னதமாக நோக்கி பார்ப்பதற்கு சிறப்பான இடமாக இருக்கிறது. காரணம், பச்சை புல்வெளிகளே படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள், எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கர் கவி கோயில்கள் கவிவாடி கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை. அழகு மிக்க நந்தவனம் இது யாருக்கு சொந்த வனமோ என்று என் மனது மீண்டும் மீண்டும் சிந்தனை தூண்டுகிறது. அப்படி சிந்தனை தூண்டி பார்க்கும் பொழுது இன்னவர்களை சந்திக்க வேண்டும். அப்படி சந்தித்தால் உங்களை சற்று நேரத்துக்கு சிந்திக்க வைக்க முடியும். காரணம், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சாப்பிடுவது என கேட்ட தாய், முந்தி தவம் கிடந்து 300 நாள் கர்ப்பத்தை சுமந்தவள் பெற்ற அன்னை, அவள் அன்றி ஒரு அனுபவம் அசையாது. அப்பேற்பட்ட அனுபவை கொடுத்து 300 நாள் கர்ப்பத்தை சுமந்த தாயினுடைய பெருமையை தனி சுமந்து என்ன செடக்கி பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமாயெடுத்து மாறிலையும் அம்மா தொழிலையும் நாகுரகை என கட்டி காட்டிலையும் அம்மா வீட்டிலையும் நெத்தி வேதனைத்து சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதான் என் பூமி. அம்மா சும்மா இல்லடா, அவையிலே நான் யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவை செத்தவனே தாண்டா, அந்த உத்தமியே நினைச்சா அவை உத்தமனே தாண்டா. ஆராதினோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ, யாரோ யாரோ எனக்காரோ யாரோ, என் தெய்வமே இது பொய் தூக்கமா, நான் தூங்கவே
பிடிக்க அப்பனுக்கு தேவைப்பட்ட பார்த்தாலே சேர்ந்தவைக்கு தோணானா சித்தாடு என்ன போட்ட வேணும்னா சித்தாடு என்ன போட்ட வேணும்னா சித்தாடு என்ன போட்டவே இளவட்டமானாலும் என்ன வெச்சு குளிக்க வைப்பா ஏமாத்து பிள்ளை என்று இதயத்தை பறி கொடுப்பா
குடி சாமி உனக்கு ஈடாகுமா? நன்றி 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 நன்றி. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை என்று சொல்லிக் கொண்டு மாங்கனி நான் உள்ளது மூன்று கனியல்ல நான் உள்ளது மூன்று கனி. விநாயகருக்கு 2 மனைவிகள் என்றதுக்கு விளக்கம் சொல்லுமாறு நாரதர் மகாரிஷி அவர்களுக்கு 100 ரூபாயை ராம்ராஜ் சரி சரி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அந்த ராமர் பாதையும் பாட்டன் பேரே வச்சிருக்காங்க. அந்த ராமராஜன் அந்த அவருக்கு நல்ல குழந்தையத்தே இருக்கார். நல்ல அறிவுபூர்வமான ஒரு கேள்வி. அந்த கேள்வி கிடைத்து கொடுத்த அன்பருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அது ஞாயிறு என்று சொல்லக்கூடியவன் கதிரவன் சூரியன் 2 மனைவிகள். நல்ல வரலாறு, நல்ல கதை இருக்கட்டும். கதையும் கதை சார்ந்த பேசும்பொழுது கண்டிப்பாக வள்ளியோட தர்க்கத்தோடு பேசுகிறேன். இந்த 3 விளக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். இப்பொழுது வெகு சீக்கிரமாக நான் சந்திக்க வேண்டும். சற்று நேரத்திலே சிந்தித்து வைப்பதற்கு அதோ ஒரு காவலர் அங்கு வந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். சந்திப்போம். வருகிறான் காவலர். சந்திக்கலாம். எல்லா நன்மைகளும்
கதிரகன்